எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் கண்ணக்கம்பட்டி ஐயாவே சரணம். ஈஸ்வரா. சில நண்பர்கள் எப்பொழுதுமே கண்ணக்கம்பட்டி ஐயாவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கீங்களே, மற்ற ஆன்மீகத்திலேருந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்களா அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உரிமையுடன் கேட்குறாங்க. அவர்களுக்காக இடையிடையில் மற்ற என் வாழ்வில் நடந்த ஆன்மீக பயணத்தில் அபூர்வமான விஷயங்கள், அமாவசீகமான சில விஷயங்கள் என் வாழ்வில் நான் சந்தித்தது, அனுபவப்பட்ட விஷயங்களை பற்றி தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் கணக்கம்பட்டி ஐயாவையோட ஆசீர்வாதங்கள் என்றும் சிரஞ்சீவியாக இருக்கட்டும். ஈஸ்வரா. இன்று எந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சமீபத்தில் நடைபெற்று முடிந்த தாய்மங்கலத்துடைய என் தாய் பராசக்தியை அவருடைய அனுகிரகங்களை பெற்று என் வாழ்வில் அவளுடைய அனுகிரகங்கள் என்னென்ன விஷயங்கள் அனுபவித்தேன் அப்படின்றத பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கேன். அதில் 1-2 விஷயங்களை மட்டும் இந்த வீடியோ மூலமாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன். அவளிடம் இருந்து பெறப்பட்ட அமாவசியமான அனுபவங்களை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆகையால் ஒரு சில விஷயங்களை மட்டும் தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு முன்பு இந்த தாய்மங்கலம் என்பவள் அவள் எப்படி தோன்றினாள் அப்படின்றத சுருக்கமாக சொல்லிவிட்டு பிறகு என்னுடைய வாழ்வில் நடந்த அமாவசியமான அனுபவங்களை பற்றி பகிர்ந்து கொள்வோம். ராம்நாட்டில் முத்து அப்படின்ற வணிக செட்டியார் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில், அதாவது சுமார் 350-400 வருடங்களுக்கு முன்பு அவர் வாழ்ந்திருக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் பொருள் மாற்றம் அப்படின்றத அன்றைய காலகட்டத்தில் வணிகம் மூலமாக செயல்பட்டு கொண்டு இருந்திருக்கு. அதாவது ராம்நாட்டு பகுதியில் விளையக்கூடிய பொருட்களை கொண்டு அவைகளை அனைத்தையும் மதுரைக்கு சென்று அங்கே பொருள் மாற்றம் செய்து அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களும் வாங்கி கொண்டு இங்கே ராம்நாட்டுக்கு வருவது அவருடைய வழக்கம். அவருக்கு சொத்து பத்து பணக்காசு வசதிகள் அனைத்தும் செல்வாக்கோடு இருக்கிறார். ஆனால் தன்னோட ஆசைக்கோ அஸ்திக்கோ அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை. எப்போதெல்லாம் மதுரைக்கு செல்கிறாரோ அப்போதெல்லாம் அன்னை மீனாட்சியை போய் சந்தித்து அவளிடம் தன்னுடைய குறைகள் அனைத்தையும் கொட்டி தீர்த்து விட்டு வருவது அவருடைய வழக்கம். இது காலம் காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் வழக்கம் போல் அன்னை மீனாட்சியிடம் போய் தன்னுடைய குறைகளை சொல்லிவிட்டு புறப்பட்டு திரும்பவும் ராம்நாட்டுக்கு நோக்கி பயணம் செய்து வருகிறார். அப்படி பயணம் செய்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது இடையில் கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் ஒரு 3 வயது உள்ள ஒரு குழந்தை பாவாடை சட்டையை போட்டுக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை இந்த முத்து வணிக செட்டியார் அவர்கள் பார்க்குறாரு. உடனே அருகில் சென்று, என்னப்பா என்ன விஷயம், இங்கே அழுதுகிட்டு இருக்க, அம்மா அங்கே அப்பா அங்கே அப்படின்ற பேச்சு கொடுத்து விஷயங்களை கேட்குறாரு. அந்த குழந்தை அந்த மழலை பருவ நிலையிலேருந்து அழுது கொண்டு, எனக்கு அம்மா அப்பா இல்லை, நான் அனாதையாக நான் அந்த இடத்துல இருக்கேன், திக்கு வழி தெரில அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லுது. அந்த முத்து செட்டியார் அவர்கள் அன்னை மீனாட்சி தான் இந்த குழந்தைய நமக்காக கொடுத்துருக்கிறார் அப்படின்ட்டு மனதுக்குள் நினைவு கொண்டு அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தூக்கி கொண்டு செல்கிறார். செல்லும் வழியில் அந்த பயணம் செய்து வந்த அந்த கலப்பை ஆற்றில் குளித்து விட்டு பிறகு வீட்டுக்கு செல்லலாம் அப்படின்ட்டு அந்த குழந்தைய ஒரு இடத்துல அமர வைத்து விட்டு நதியில் போய் குளிச்சுட்டு பார்க்குறாரு. அந்த குழந்தைய காணோம். உடனே மனம் பதறி போய் அக்கம் பக்கம் எல்லா பகுதியிலும் தேடி பார்க்குறாரு. குழந்தைய காணவே காணோம். மனம் கொடுத்த குழந்தையை சற்று நேரத்துக்குள்ளே பறித்து கொண்டாயே அப்பே என்று மனம் வருந்தி வீட்டுக்கு சென்று தன்னுடைய மனைவியிடம் நடந்த விஷயங்கள் சொல்கிறார். கணவன் மனைவி இருவரும் மனம் தவிர்த்து போய் பதறி போய் அன்னை மீனாட்சியிடம் மனதிற்குள்
சொல்லி வருத்தம் பண்ணிக்கிறாங்க. அன்று இரவு அவருடைய கனவில் வந்து அந்த குழந்தையே திரும்ப வருகிறது. அந்த குழந்தை வந்து என்ன சொல்லுதுன்னா, வந்ததுல முத்துமாரி, நான் தான் முத்துமாரி என்பது. அதாவது அந்த வணிக செட்டியார் அவர்களிடம் வந்து அந்த குழந்தையை சந்தித்து பேசும்போது, உன்னோட குழந்தை உன் பேர் என்னப்பான்னு கேட்கும்பொழுது கூட அந்த குழந்தை என் பேர் முத்துமாரி அப்படின்னு சொல்லுகிறது. அதே போன்று கனவிலும் நான் தான் வந்திருக்கிறேன், நான் தான் முத்துமாரி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த கர்சக்காட்டுக்குள்ளே வந்து என்னை தேடிப்பார், என்னுடைய கால் பாதம் சுவடுகள் அங்கே கிடைக்கும், அந்த இடத்துல வந்து என்னுடைய ஞாபகமாக வைத்து கோவில் கட்டி வழிபாடு செய்து வா, உன் வம்சத்தையும் இந்த சுற்று வட்டார பொது மக்கள் எல்லோரும் குறையில் தீர்த்து அருள் புரிந்து வருவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாள். அதுபடி அது அந்த கர்சக்காட்டுக்குள்ளே வந்து தேடி பார்க்குறாரு. பராசக்தியோடைய கால் பாதம் வந்து அங்கே தட்டுப்பிடிக்கிறது. உடனே அந்த இடத்துலேருந்து மண் மூலமாக சிலையை செய்து வழிபாட்டு செய்து வருகிறார். காலப்போக்கில் தான் ஒரு சிலைகள் செஞ்சு வச்சு வழிபாட்டு செஞ்சு வந்ததாக புராணங்கள் வாய்மொழி கதைகள் வந்து சொல்லுகிறது. இது போக ஒரு குழந்தைக்கு வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து அம்மை நோய் பற்று அந்த குழந்தை இறந்து போனதாகவும், அந்த புதைக்கப்பட்ட இடத்துல தான் இன்று தாய் மங்களமாக முத்துமாரியாக அவர் இருக்கிறார் என்று மற்றொரு கதைகள் சொல்கிறது. இருப்பினும் என் தாய் பராசக்தி அந்த முத்து மாரியம்மனுடைய வாழ்வில் என்னுடைய வாழ்வில் நடந்த சம்பவங்கள் அதை பற்றி தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை வருடம் அங்கே நான் சென்று வருவதுக்கூடிய ஒரு காலகட்டம், இன்றைய காலகட்டத்தில் அப்படி சென்று வரும்போது ஒரு காலகட்டத்தில் அன்னை தாயை போய் வழிபாடு செய்துவிட்டு கொஞ்சம் நான் வெளிப்புறத்துக்கு வெளியே வந்து ஒரு டீ கடையில் போய் சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து வடை இந்த மாதிரி பிஸ்கட் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு பொதுமக்கள் முன்னாடி வந்து நான் எதுவும் எப்போவுமே அன்றைய முதலும் சரி இன்றும் சரி பொது இடத்துல வந்து நின்றுக்கிட்டு நான் இந்த டீ சாப்பிட்றது, கூல்ட்ரிங்க் சாப்பிட்றது, வடை காப்பி சாப்பிட்றது, நான் அந்த பழக்கம் வந்து இன்றும் எனக்கு கிடையாது. இந்த சங்கடப்பட்டுக்கிட்டு இதை வாங்கிக்கிட்டு ஒருத்தவங்க தள்ளி போய் அமர்ந்து சாப்பிடலாம் நம்மட்டு வடை பிஸ்கட்டெலாம் வாங்கிக்கிட்டு வயல் பின்புறம் வந்து கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் வந்து வயல் பகுதி இருக்குது. அப்போ வந்து அங்கே அறுவடை செய்து அந்த வயல் பகுதி இருக்குது. அந்த வயலுக்குள்ளே நான் உள்ளே போய் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு இடத்துல ஒரு வரப்பில் போய் உட்காரேன். அந்த இடத்துல ஒரே ஒரு ஒத்த மரம் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தடியில் போய் உட்காந்து நான் வாங்கிட்டு போன அந்த தின்பண்டங்களை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ என்னோடய கவனக்குறைவில் வந்து தண்ணி வாங்கிட்டு போகிறதுக்கு மறந்துட்டேன். போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டேன். தண்ணி தவிக்கிறது, தண்ணி குடிக்கணும் போலக்கு, அந்த வெயிலுக்கும் அந்த நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கும் தண்ணி தாகம் எடுக்கிறது. அப்போ சற்று தூரத்துலேருந்து ஒரு குழந்தை ஒரு பாவாடை சட்டை போட்டு பழைய பாவாடை சட்டை போட்டு குளிக்காத நிலையில் இப்போ தலைனா பரட்ட தலைமுறை தலையில் ஒரு துண்டை போட்டு முக்காடு போட்டுக்கிட்டு 1.5 லிட்டரு அளவில் ஒரு வாட்டர் கேனில் தண்ணியை வச்சுக்கிட்டு கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு மாடு மேய்க்கிற குழந்தை போன்று ஒரு குழந்தை வருகிறது. என் முன்னாடி வந்து நின்று என்னையே உற்று பார்க்குறது. சரி நம்ம சாப்பிட்றத கேட்கும் போலன்ட்டு இந்தாங்க வேணுமாப்பான்றது மாதிரி அந்த குழந்தை முன்னாடி நீட்டு அது வேண்டான்ற மாதிரி தலையை அசைக்கிறது. அசைச்சிட்டு தன்னுடைய இடுப்பில் குடத்தை வைத்திருக்கு போன்று அந்த 1 லிட்டரு கேன் தண்ணியை வந்து வச்சுருக்கு. அதை தூக்கி என்னிடம் மீட்டுது. நான் எதுவுமே யோசிக்காமல் சரின்ட்டு தண்ணி தாகத்தில் அந்த குழந்தை தண்ணியை வாங்கி குடிக்கிறேன். குடிச்சிட்டு திரும்ப கொடுத்துட்டு திரும்பவும் அந்த குழந்தைகிட்ட அந்த பிஸ்கட்டை எடுத்து கொடுக்குறேன். அது வேண்டாம் அப்படி சொல்லிக்கிட்டு ஒரு மழலை பருவ நிலையில் ஒரு என் முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு துள்ளி குதித்து ஓடுது. அங்கிட்டு சற்று தூரம் ஓடுது. நான் அந்த எவ்வளோ தூரம் ஓடுதோ அது பார்க்குறேன். பிறகு அது என்னோட கவனத்தை அந்த பிஸ்கட் சாப்பிட்ற ஞாபகத்தில் சாப்பிட்டுட்டு நிமிர்ந்து பார்க்குறேன். அந்த குழந்தைய அங்கே காணோம். கண்ணுக்கு எட்டுற தூரம் வரையும் ஆள் நடமாட்டான், யாருமே காணோம். ஒரு சில நொடி பொழுது தான், 2-3 செகண்டு தான். கீழே குளிஞ்சிட்டு திரும்பி நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த குழந்தைய அந்த இடத்துல காணோம். எங்கிட்டு போய் மறைஞ்சுக்கு தெரியவில்லை. ஆனால் போய் மறையக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. கண்ணுக்கு எட்டுற தூரம் வரையும் எதுவுமே இல்லை. அப்படியே பறந்து கிடக்கு பூரா வயல் பகுதி. அப்போ வந்து எனக்கு அது வந்து புரியல. காலம் போன காலகட்டத்தில் வந்து ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். வந்தது என் தாய் பராசக்தியே தான் வந்திருக்கிறார்
அப்போ அந்த தாகத்தை தணிக்க வந்த என் தாய்மகளத்து தாயே வந்திருக்கிறாள் அப்படின்றத நான் உணர்ந்து கொண்டேன். இது ஒரு சம்பவம். அப்புறம் 2009 வருடம் என்னுடைய மனைவி கூட பிறந்த அக்காவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஒரு 6-7 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ அவங்கலாம் என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ பல மனிதர்கள் என்னை தேடி வராங்க. அதில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் அது என்னை தேடி வரக்கூடிய மனிதர்கள் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்கள் தான் அதிகம். அப்படி வந்ததில் இவங்களும் ஒரு நாள் அடிக்க வரைக்கும் என்கிட்ட சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லை இந்த மாதிரின்னு வாழ்வியில் நடக்கக்கூடிய அந்த இன்சல்கள் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் முன்னாடி அதோட இன்சல்கள் எப்படி இருக்குன்ற சொல்லி மன புலம்பி அழுதுவாங்க. நான் ஒரு நாள் அப்போ அந்த வழக்கமாக போகக்கூடிய பழக்கத்தில் ஒரு நாள் தாய்மங்கலத்துக்கு சென்று வருகிறேன். சென்று அங்கே பராசக்தியிடம் வேண்டுகிறேன். இவங்களுக்காக இவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு தாயே பராசக்தியே அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு வந்துட்டேன். மறு மாதம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் எனக்காக போய் வேண்டிக்கிட்டு வந்தீங்க, இப்போ நான் கன்சூட் ஆகிட்டேன் அப்படின்னு. ஒரே மாதத்தில் மாதம் போய் வரையும் மறு மாதம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். கேட்ட வரத்தை உடனே குடிக்கக்கூடியவள் தான் பராசக்தி, என் தாய் பராசக்தி. இது ஒரு சம்பவம். அப்போ ஒரு ஒரு வருடம், கரெக்டாக அந்த வருடங்கள் நான் தெரியல, சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் திருவிழா காலம். அங்கே நான் செல்கிறேன். போனோம்னா சுவாமியை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிடுச்சு. லைன் வரிசையில் வளைஞ்சு இப்போ போகுது. உள்ளுக்க பூரா கம்புகளை கட்டி ஒரு லைன் வளைஞ்சு போகுது. அடிக்கிற வெயிலுக்கும் அந்த மனிதருடைய உடம்புல வரக்கூடிய வியர்வை, அது நெரிசல், அதில் எனக்கு மூச்சு விட முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஒரு மனிதரோட உடம்பு அந்த ஹீட்டு பாடி ஹீட்டு, அந்த நெரிசலில் மூச்சும் விட முடியல. அந்த வேர்வை கசகசன்னு அதில் மூச்சு விட முடியாமல் ரொம்ப சிரமம். 3 மணி நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட நான் போய் நடு சென்ட்ரல் மாட்டிக்கிட்டேன். சாமியை கூட பார்க்க வேண்டாம், வெளியில் வந்துடலாம் பார்த்தாலும் வெளியும் வரவும் இல்லை. முந்திக்கிட்டு முன்னாடி போகலாம் பார்த்தா அங்கே போகவும் இல்லை. அவ்வளவு ஒரு நெரிசல் அதான் தாயே, நான் பல நும்பலத்தில் நான் உங்களை தேடிவும் என் மனதில் இருக்க குறைகளை தீர்க்க உன்னிடம் சரண் உன்னை தேடி வந்தோம்னா, உன்னை பார்க்க வர இடத்துல நீ எப்படி சோதிக்கிறியே அப்படின்னு மனசுக்குள்ளே தான் வேண்டுறேன். வெளியும் உடனே போக முடியல, முன்னாடியும் போக முடியல. என்ன பண்ணுறது, மனசுக்குள்ள வேண்டேன், மூச்சு விட முடியல, சிரமம், அவ்வளோ சிரமம், ஹீட்டு. சற்று நேரம் சுல்லும் வெயில், அவ்வளோ ஒரு வெயில் அடிச்சு. அந்த கோயிலுக்கு போகிறவங்களுக்கு தெரியும், வறண்ட வானம் பார்த்த பூமி அந்த ஏரியா. வெயில் அடித்தாலும் நெருப்பு மாதிரி இருக்கும், அவ்வளோ ஒரு வெயில் ஏரியா அது. அப்படி சுல்லும் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. மனசுக்குள்ள தான் வேண்டிய ஒரு சற்று நேரம், ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. ஒரே ஒரு கரு மேகம் வானத்தில் அப்படி தோன்றி அப்படி முன்னாடி வருது. மழைனால மழை, அப்படி ஒரு மழை 1/2 மணி நேரம் பேய் மழை பெய்யுது. கெண்டைக்காலுக்கு மேற்பகுதி வரையும் மழை, கீழே தண்ணி ஓடுது, பிச்சு ஊற்றுன்னு ஊற்றுது. ஆனால் வானத்தை நோக்கி பார்த்தோம்னா, மேலே பார்த்தோம்னா எல்லா பக்கமும் வெயில் அடிக்கிற டயத்தில் எப்படி வானம் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஆனால் மழை பெய்யுது. சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த மழை பெஞ்சோடனே பல பேர் தெரித்து ஓடிக்கிட்டு ஒதுங்கிட்டாங்க. அப்புறம் இயல்பாக உள்ளுக்க போய் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு, அத்தா தாயே பராசக்தி, நல்ல வேளை என்னை காப்பாற்றினேன், மூச்சு விட முடியாத சிரமத்தில் இருந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு மனசில் வேண்டிக்கிட்டு அன்னையை வேண்டிக்கிட்டு வெளியே வரேன். வெளியே வந்தோம்னா வெளியே பார்க்குறேன், அந்த மழை எப்படி பேஞ்சிருக்குன்னா, கோவிலுக்கு வெளிப்புறத்தில் ஒரு ஒரு 15-20 அடி அகலத்தில் கோவில் சுற்றிலும் மட்டும் மழை பெஞ்சிருக்கு. அந்த கோவிலுக்கு அருகில் தெப்பக்குளம் இருக்குது. அந்த தெப்பக்குளத்து பக்கமாக வந்தோம்னா தரை பூரா அப்படி காஞ்சி போயிருக்கு, ஒரு சொட்டு தண்ணியாக காணோம். இது எப்படி ஒரு சாத்தியம்? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒரு சில மனிதர்கள் விட்டுறாம்பார், ரீல் விட்டுறாம்பாருன்னு சொல்லுவாங்க. சாத்தியமே, நம்புவர்களுக்கு மட்டுமே தெய்வம் உண்டு. என்னுடைய வாழ்வை நான் கண்ட பல விஷயத்தில் இது ஒன்று. அது இந்த மழை அங்கே அடிக்கடி இந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். பங்குனி மாதம் 30 நாளைக்கும்
அந்த கோயில் மட்டுமல்ல, அந்த கோயில் சுற்று வட்டாரம் இருக்கக்கூடிய பல கிராமங்களிலும் ஏதாவது ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன ஒரு தூறல் கூட விழுந்துடும். இதுதான் சாத்தியங்க. அபூர்வமான ஒரு விஷயம். பங்குனி 30 நாளைக்கு எங்கிட்டாவது ஒரு பகுதியில் ஒரு மழை ஒரு தூறலாவது விழுந்துடும். அது இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் என்னோட அன்போடு கேட்குறீங்க. உங்களுடைய வாழ்வில் பல ஆலயங்களுக்கு சென்று பல குறைகள் கேட்டுப்பீங்க. இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். பல ஊர் தேசங்களையும் பல அமாவசியமான பல ஆற்றல் நிறைந்த ஆலயங்கள் நிறைய உண்டு. அதில் இதுவும் உண்டு. கேட்டவுடன் கேட்டவர்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவள் தான் இந்த தாய் மங்களம். மங்களகரமான தாய் உருவத்தில் குழந்தையாக இருக்கிறாள் அப்படின்னா அது எதுனா இந்த தாய் மங்களத்தில் தான். இதை என்னுடைய வாழ்விலே நிறைய விஷயங்கள் பராசக்தியிடம் அந்த தாய்மங்கலத்திடம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆகையால் அந்த கோவிலுக்கு சென்று வரக்கூடிய பல பக்தர்களையும் நீங்கள் தொடர்பு கொண்டு பாருங்கள். அவருடைய வாழ்வில் நடந்த அமாவாசியங்கள் மற்றும் அந்த காரிய வெற்றி விரைவில் வெற்றி அடைந்த அனுபவங்களை பற்றியும் அவர்களுக்கு சொல்வார்கள். அந்த அளவுக்கு உருவத்தில் அவள் குழந்தையாக இருந்தாலும் கருணையிலே அவள் தாயாக இருக்கிறாள் அப்படின்றது தான் அந்த கோயிலுடைய நீதி. மற்றும் தன்னுடைய வாழ்வில் நடக்க வேண்டிய வரங்களில் மட்டுமல்ல, நீதிக்கு நீதியாக இருப்பவளும் தாய்மங்கலத்து என் தாய் தான். அவள் பச்சை மண்ணு தானே, அவள் குழந்தை தானே அப்படி நினச்சிறாங்க. அவள் உருவத்தில் மட்டும்தான் குழந்தை. இதில் மற்றும் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னா, குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த மழலை பருவத்தில் இருக்கக்கூடியவற்றை தான் கேட்டவுடன் கேட்ட வரத்தை கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிங்களேன். அந்த குழந்தைகிட்ட போய் ஏதோ ஒரு விஷயத்தை கேளுங்க, உடனே கொடுத்துருவோம். ஒன்று வீம்பு பிடிக்கும், சில குழந்தைகள் வீம்பு பிடிக்கும், சில குழந்தைகள் உடனே கொடுத்துருவாங்க. இல்லாட்டி ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த பொருள் உங்கள்கிட்ட கொடுக்க போகிற மாதிரி மற்றொரு அந்த குழந்தை கையில் இருக்கிற பொருளை கேட்டோம்னா அப்படி பொருள் மாற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளை வாங்கிட்டு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பொருளை கொடுத்துருங்க. இதுக்கு நல்லா கவனித்து பாருங்கள். பல குழந்தைகளிடம் நாம் காணலாம். அது போன்று தான் இங்கு உள்ள தாய்மங்கலத்து தாயும் உருவத்தில் 3 வயது குழந்தையாக இருந்தாலும் கேட்டவுடன் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவள் தான் இந்த தாய்மங்கலத்து தாய். இது அனுபவ ரீதியாக பல விஷயத்திலிருந்து அந்த சென்று வந்தவர்களுக்கும் நல்ல அனுபவங்கள் இருக்கும். செல்லாதவர்கள் அந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள், அந்த அனுபவத்தை புரிந்து பாருங்கள், தெரியும். மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களும் சரி, உங்களுடைய குலதெய்வத்திற்கு அனுகிரகங்களும் சரி, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவையுடைய அனுகிரகங்களும் உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய உள்ளத்திலும் என்றும் அவர்களுடைய எல்லோருடைய அனுகிரகங்களும் பெற்று சிரஞ்சீவியாக உங்களுடைய அனுகிரகங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் கிடைக்கும். எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவே சரணம். மேலும் இந்த தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாருங்கள். பல என்னோட அனுபவத்தில் கண்ட விஷயங்களை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் மற்றொரு செய்தியும் மற்றொரு வீடியோவில் நாம் சார்ப்போம். ஐயாவின் அனுகிரகங்கள் பெற்று சுபிட்சமாக வாழ மனதார வேண்டிக் கொள்கிறேன். ஈஸ்வரா.